ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நான் எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே இன்றைக்கி குடல் குழம்பும் இறால் தொக்கும் வச்சாங்க. அதை தான் உங்களுக்கு நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றி சீரகம், சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலை போட்டு வதக்கிட்டுருக்காங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா, இறால் தொக்குக்காக இறாலை அலசி வச்சுருக்காங்க. தக்காளி நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுட்டு உப்பும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலே அரைச்சி வச்சுக்கிடுவோம், கடையிலலாம் வாங்க மாட்டோம். அதையும் போட்டு நல்லா பச்சை வடை போடுற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுறணும். இது தேங்காயும் முந்திரி பருப்பு மட்டும் போட்டு அரைச்சிடும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் அலசி வச்சுருந்தோம் இல்லையா குடல், அதை எடுத்து இந்த குக்கரில் போட்டுடணும். போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு இறால் அலசிடுவோம். நல்லா அலசி எடுத்துக்கிட்டாச்சு. நீ வாங்க இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே எங்களுக்கு குடல் வேகட்டும். இப்போ எங்கள் சித்தி இறால் தொக்கு வைக்கிறாங்க பாருங்கள். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க. இறால் தொக்குக்கு இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு வதக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடல் குழம்புக்கு. இது கறி மசாலா பொடி. இதுவுமே நாங்கள் வீட்டில் அரைச்சது தான். எங்கள் சித்தி எப்போயுமே எல்லா பொடியுமே அரைச்சி வச்சுக்கிடுவாங்க. இது வெறும் மிளகா பொடி. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், முந்திரி பருப்பும் தேங்காயும் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அதையும் இதை மூணையுமே தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கிறணுங்க. தக்காளி போட்டு இது நல்லா வதக்கணுங்க. நல்லா தக்காளி அந்த இதே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இதை சொல்லியிருப்பாங்க கறி மசாலா பொடிக்கு என்னென்ன போட்டு அரைக்கிறதுன்னு. அப்படிலாம் கலந்து வச்சுக்கலாம். குக்கரில் விசில் வந்துருச்சு. 4 விசில் விட்டோம். குடல் வெந்திருக்கும். இப்போ இது இறால் தொக்குக்காக தக்காளி போட்டு எங்கள் சித்தி வதக்கிட்டு இருக்காங்க. நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறம் இறாலை போட்டாச்சு. தண்ணி ஊற்றக்கூடாதுங்க இறால் தொக்குக்கு. ஏன்னா இது தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றக்கூடாது. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். நல்லா தண்ணி கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சிடணுங்க. பார்த்தீங்களா, தண்ணியே ஊற்றலை. ஆனால் தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். இது நல்லா தண்ணி நல்லா சுண்டணும். இப்போ வெறும் மிளகா பொடி அவங்கவுங்க உரப்புக்கு தக்கன போட்டுக்கோங்க. சில பேர்த்துக்கு காரமாக பிடிக்கும், சில பேர்த்துக்கு காரம் பிடிக்காது. அதனால் அவங்கவுங்களுக்கு எவ்வளவு காரமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பொடியை போட்டுக்கோங்க. இப்போ எங்கள் சித்தி பாருங்கள், அது நல்லா சுருண்டுருச்சு பாருங்கள். நல்லா சுருண்டுருச்சு. இனி அடுப்பை குறைச்சி வச்சிடலாம். நீ அது சிம்மிலேயே தான் வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது இப்போ குடலுக்கு இந்த பாருங்கள். பார்த்தீங்களா, டாடாடாடா எப்படி இருக்குன்னு பாருங்கள். குடல் சூப்பராக இருக்குல்லங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம மசாலா கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் தூக்கி ஊற்றிட வேண்டியது தான். ஊற்றிட்டா குடல் குழம்பு ரெடி.
குடல் குழம்புக்கு உரப்பு அதிகமாக போடக்கூடாதுங்க. ஏன்னா வயிற்று புண்ணை நல்லா ஆற்றும். அதனால் உரப்பு வந்து கம்மியாக தான் போடணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போ என்னங்க, குடல் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, இறால் தொக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க. இறால் தொக்கு குடல் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. மேலே அப்படியே எண்ணெய் தனியாக அப்படியே பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள். பார்த்தீங்களா, அந்த ஓரம்பெலாம் பாருங்கள், அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், இறால் தொக்குலையும் பாருங்கள் அந்த எண்ணெய் மேலாப்பில் இருக்கு பாருங்கள். அது அப்படியே பிரிஞ்சு வந்துடணும். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக சமையலை செஞ்சு முடிச்சுட்டாங்க சித்தி. எங்கள் சித்திக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு பாருங்கள். குடல் குழம்பு, இறால் தொக்கு, இங்கே பாருங்கள் குடல் எப்படி நல்லா வெந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் முட்டை தொக்கு பாருங்கள், சாதம், அதுக்கப்புறம் சாம்பாருங்க. அவ்வளோதாங்க. மறக்காமல் தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.